ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம சென்னை 61 ஷாப்க்கு வந்து அண்ணன் இன்வைட் பண்ணியிருந்தாரு. நம்ம ஃபுல் ஷாப் வந்து கவர் பண்ண போறோம். ஆக்சுவலா நம்ம இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்னை செக்ஷன் பெட் ஷாப்ல. நம்ம ஷாப்ல வந்து இப்போ ரெடியா சேலுக்கு இருக்க கிட்டன்ஸ் எல்லாமே நாங்க ஆக்சுவலா வந்து மண்டே அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம். இப்போ தம்பி சேனல்ல நம்ம ரெகுலரா இனிமேட்டு மண்டே உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும். வேணும்ன்றவங்க முன்னாடியே புக் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கிட்டன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஆக்சுவலா இவன் வந்து என்னோட பர்சனல் கேட்டு. ஷாப்ல எப்பவுமே இவங்க தான் இருப்பாங்க. கலர் செம்மையா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா இது கேர்லிகோ பிரீடு. அதனால ட்ரிபிள் கோட்டடு. 4 மந்த் கிட்ட ஆகுது. 4 மந்த்ஸா? ஆமா, பரவாயில்லையே. 4 மந்த் ஆகுது. நல்ல ஒரு யூனிக்கான ஒரு பிரீடும் கூட. ஃப்ரெண்ட்லி. கடையில இவங்களை வந்து ஃப்ரீயா தான் வச்சிருக்கோம். இப்ப கிளீன் பண்ணதுனால உள்ள போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேலுக்கு இருக்க கிட்டன்ஸ் எல்லாமே பாத்துக்கலாமா? பாக்கலாம் ப்ரோ. இவங்க எல்லாமே இப்ப தூங்குறாங்க. இவங்க எல்லாமே இப்ப சேலுக்கு இருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க தூங்கிட்டு இருக்கான்னு. ஆக்டிவா இருக்கான். ஆமா, இப்ப பாருங்க. பியூர் ஒயிட். பியூர் ஒயிட். நல்லா புஷ்னு இருக்கானே. பேர் என்ன ப்ரோ இந்த கிட்டன்? என்ன வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட் பர்ஷியன். மேல் கிட்டன். மேல். வந்து ரொம்ப வாலும் கூட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து ரஷ்யன் ப்ளூ. ரஷ்யன் ப்ளூ. ஃபீமேல் கிட்டன். ரெண்டுமே ஃபீமேலா ப்ரோ? ஆமா. ஓ பாருங்களேன். சூப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. செம்ம ஆக்டிவ். சரி, இவங்களும் அதேதான் ரஷ்யன் ப்ளூ. மேல கொஞ்சம் அதனால தனியா போடுச்சு. மேலா ப்ரோ? மேலா ஃபீமேலா? ஃபீமேல் தான். இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலரு. ஆமா ப்ரோ. பிளாக் அண்ட் சால்ட் பெப்பர்ல. ஃபீமேல் கிட்டன். வாவ். இது என்ன வகை ப்ரோ? ட்ரிபிள் கோட்டட். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. மேல் கிட்டன் அது. பான் கலர். என்னென்ன பிரைஸ் ப்ரோ வருது? இப்ப இருக்க கிட்டன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 8.5 கொடுக்கலாம். இப்ப இருக்க கிட்டன் வந்து இவர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 9K வருது. இவர் மட்டும் 9K. மேல் கிட்டன் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஷோ குவாலிட்டி கிட்டன் நல்லா ஆக்டிவா பயங்கர ஆக்டிவா இருக்கும். ஃபுல்லாவே இவர் வந்து 9K வருது. இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரஷ்யன் ப்ளூ ஃபீமேல் கிட்டனு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 64 டேஸ் கிட்டனு. இவங்க எல்லாமே ஒரு டிவார்மிங் மட்டும் பண்ணிருக்கு. ஹைப்பர் ஆக்டிவ். ஆமா ஆமா, அதே மாதிரி அதேதான் இதுவும் ரஷ்யன் ப்ளூ ஃபீமேல் கிட்டனு. இவ கொஞ்சம் ஹைப்பரான கேட்டு, அதனால இவங்களை இண்டிவிஜுவலா போட்டு வச்சிருக்கோம். ஆக்சுவலா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம கிட்ட இருக்கிற கிட்டன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 8.5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்பவுமே 6.5 சொல்லுவோம். 6.5ல இருக்க கிட்டன் எல்லாமே சிங்கிள் கோட் கிட்டன்ஸ். அது எல்லாமே சோல்ட் அவுட். இப்ப இருக்கிற கிட்டன் எல்லாமே ட்ரிபிள் கோட் கிட்டனு. 8.5 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஆக்சுவலா நம்ம ஃபார்ம்ல வந்து இப்ப இருக்க கிட்டன்ஸ் எல்லாமே நம்ம இப்ப அப்டேட் பண்ண போறோம். இவன் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட் டால் ஃபேஸ் கிட்டன். இவனுக்கு ஒரு ஆக்சுவலா வந்து மேல் கிட்டனுமே ஒரு டிவார்மிங் மட்டும் பண்ணிருக்கு. லிட்டர்மன் ட்ரெயின்டு. வெரி பிளேஃபுல். பிளேஃபுல்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர பிளேஃபுல்லா இருப்பாங்க. ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மியோ ஃபர்ஷியன் ஃபுட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு இவனுக்கு. கஸ்டமர்ஸ் நீட் பை எதனா ஃபுட்டு மாற்றணும்னா தேவையில்லை. பட் எதனா அவங்க சஜஷன் மாற்றணும் அப்படின்னாங்கன்னா எதா இருந்தாலும் ஆஃப்டர் 3 months வேக்சினேஷனுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக
ரொம்ப பிளேஃபுல்லான இது. சில்ட்ரன்ஸ் இருக்க வீட்ல இவன் பயங்கரமா அடாப்ட் ஆயிப்பான். இவன் ஒரு மேல் கிட்டனு ஒரு டிவார்மிங் மட்டும் பண்ணிரு. இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஷியனை பொறுத்த வரைக்கும் பியூர் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுல வந்து சின்னதா தண்ணி மாதிரி வரும். அதுக்கு ஒயிட் ஆகனால அது கிளியரா தெரியும். அதனால இவனுக்கு வந்து நீங்க வந்து தினமும் வந்து ஃபோம் பண்ணும்போது கொஞ்சம் ஐயும் கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். மேக்சிமம் ஐ டிராப்ஸ் வச்சு கிளீன் பண்ணாம, ஐ டிராப்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஐ டிராப்ஸ் வந்து கண்ணில் எதனா ஃபால்ட் ஆனா மட்டும்தான், அதாவது இன்ஃபெக்ஷன் ஆனா மட்டும் தான் போடணும். மற்றபடி நீங்க என்எஃப் வாட்டர் வச்சு காட்டன் வச்சு தொடச்சிக்கிட்டா போதும். ஒயிட்டை பொறுத்த வரைக்கும், ஒயிட் கிட்டன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினைக்கிறீங்க மெயின்டெனன்ஸ் அதிகம்னு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கும் அதே ஃபுட்டு காஸ்ட் அதே காஸ்ட் தான். கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனா இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததான் நம்ம கிட்ட வந்து சேலுக்கு இருக்க கிட்டன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் ப்ளூ. ஆக்சுவலா அது ரஷ்யன் கிடையாது, ஃபர்ஷியன் பிரீட் தான். இவங்க வந்து ட்ரிபிள் கோட் கிட்டன், ஃபர்ஷியன் தான் இவங்க. ரஷ்யன் கலர்ல இருக்காங்க, ஒரு கிரே கலர் கிட்டன். எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கோட் கிட்டன்ஸ் தான். இவங்க எல்லாம் வந்து கரெக்டா 64 டேஸ் ஆகுறாங்க. கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ்ல இருக்காங்க இப்போ. கொஞ்சம் துருதுருன்னு தான் இருப்பாங்க இவங்கள. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபீமேல் கிட்டன்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு இப்போதைக்கு. இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிவார்மிங் பண்ணிருக்கு, லிட்டர்மன் ட்ரைனர் தான் இவங்களும் சரி. உங்களுக்கு எப்பவுமே நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்ல இருக்கும். நம்ம ஃபார்ம் மட்டும் கிடையாது, நம்ம ஷாப்லயே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேஜ் வச்சு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இது பாருங்க வாலு. இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃபுட்டு வந்து அதே மியோ தான் கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் வந்து உங்களுக்கு கிரேவி சப்ளைன்ஸா பார்க்கும்போது கிரேவி கொடுத்துட்டு இருக்கோம், மியோ கிரேவி. கிரேவினும் போது கொஞ்சம் நல்லா ஃபீடு எடுத்துப்பாங்க. ரெண்டாவது வந்து டைஜஸ்ட் ஈஸியாகும். கிட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகணும். அப்படி ஆகலைன்னா கிட்டனுக்கு வந்து சிக் ஆயிடும். ட்ரை ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து ஒருவேளை கிரேவி ஒருவேளை ட்ரை ஃபுட் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா 64 டேஸ் கிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மதர் ஃபீட்ல தான் இருப்பாங்க. அதனால நம்ம உடனே இந்த ட்ரை ஃபுட்டுக்கு மாத்துறதுனால எடுத்துக்க மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த கிரேவி மாதிரியும் கொடுத்துடலாம். எல்லாமே உங்களுக்கு பயங்கர ஆக்டிவா தான் இருப்பாங்க நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே மதருக்கு வந்த லிட்டர்மேன் தான். 2மே ஃபீமேல் கிட்டன் தான். சரிங்களா? எல்லாமே ட்ரிபிள் கோட் கிட்டனு. இது இல்லாம நம்ம எப்பவுமே வந்து கிட்டன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பா பண்ணியே தான் கொடுத்துறது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹேர் வந்து பாத் பண்ணி இயர்லாம் கிளீன் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பா வந்து நாங்களே பண்ணியே கொடுத்துறோம். அப்படின்னும் போது உங்களுக்கு இயர் கிளீன் பண்ணி கொடுத்துருவோம், நெயில் கட் பண்ணி கொடுத்துருவோம், பாத் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அதனால திருப்பி எங்க கிட்ட வாங்கின கிட்டனுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு நீங்க வந்து எந்த ஒரு ஸ்பாவும் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி எங்க கிட்ட கிட்டன் வாங்குறவங்களுக்கு வந்து ஸ்பா போர்டிங் சர்வீஸும் இருக்கு. ஸ்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து 600 சார்ஜ் பண்றோம், உங்களுக்கு ஸ்பா பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி போர்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதே 600 சார்ஜ் பண்றோம். டேக்கு வந்து 600 சார்ஜ் பண்றோம். ஃபுட் எல்லாம் எங்க காசு. எங்க கிட்ட கிட்டன் வாங்குறதுக்கு மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா இப்ப நம்மளே நிறைய கிட்டன் சேல் பண்ணிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம போர்டிங் இருக்குன்னு சொல்லி தான் சேல் பண்ணிருக்கோம். சரிங்களா? அது வந்து பார்க்கும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சால்ட் அண்ட் பெப்பர்ல ராக்டால் கிட்டன். இவங்க வந்து ரொம்ப பஃபியா இருப்பாங்க. கிட்டன் குவாலிட்டி வைஸ் பார்த்தாலே தெரியும். இது ரொம்ப பஃபியா இருக்கும். ட்ரிபிள் கோட் கிட்டன். எல்லாமே வந்து இவர் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கிறது காரணம் வந்து இவரோட கலர் தான். பிளாக் கிடையாது, இது சால்ட் அண்ட் பெப்பர். இது சன்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரேஷ், ஒரு மாதிரி சாக்லேட் ஷேடட்ல இருக்கும். டால் ஃபேஸ் கிட்டன் தான் இவரும். இவருக்கும் ஆக்சுவலா வந்து மியோ ஃபர்ஷியன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இவனுக்கு வந்து ஒரு டிவார்மிங் தான் பண்ணியிருக்கு. இவர் வந்து 80 டேஸ் கிட்டன், ஃபீமேல் கிட்டன். நல்லாவே இருப்பாங்க. அதாவது இவங்க வந்து இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபார்ம் விட்டு வெளியே வந்திருக்காங்க இவங்க. அவங்கெல்லாம் வந்து ஃபார்ம் விட்டு வெளியே வந்து ஆயிடுச்சு 1 வீக் மேல. இவங்கெல்லாம் வந்து இப்பதான் வந்து மதர் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். சேனல்ல வீடியோ போடலான்னு எடுத்துட்டு வந்தோம். இவங்களெல்லாம் 80 டேஸ் ஆகுறாங்க. நல்ல ஒரு கலரும் கூட. இது ரொம்ப யூனிக்கா இருக்கும் இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து இருக்க கிட்டன் வந்து பாத்தீங்கன்னா சாண்டில் கலரு, மேல் கிட்டன். நல்லா இருப்பான். இவனும் வந்து பாத்தீங்கன்னா 80 டேஸ் கிட்டன், 2 டிவார்மிங் பண்ணியிருக்கு. இவர் வந்து ஹெவி போன். கொஞ்சம் கிட்டனே உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப பெருசா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பிளேஃபுல்லும் கூட. இவரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபார்ம் விட்டு ஷாப்புக்கு வந்திருக்காரு. அதனால வந்து கொஞ்சம் இதுவாவே இருக்காரு.
இவனும் உங்களுக்கு ப்ராப்பர் லிட்டர்மான் ட்ரைனர் தான். இவனுக்கு மோஷன் யூரின்லாம் வீட்ல போற பழக்கம் இல்ல. ஸ்டாண்ட்ல மட்டும் தான் போவாரு. அப்படி வீட்ல போனாங்கன்னா நம்ம ஃபார்ம பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு. நம்ம ரிட்டர்ன் எடுத்துப்போம். இவன் வந்து கொஞ்சம் யூனிக்கான ப்ரீடும் கூட. சாண்டில்ல வரும்போது. நல்லா ஹைப்பர் ஆக்டிவ்ல இருப்பாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேட்டும் கூட. இவனோட ஹேர் குரோத் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். என் பேரண்ட்டும் பார்த்துட்டே நம்ம ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டு போலாம். ஆக்சுவலா இவன் ஃபாதர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசா வளரக்கூடிய கேட் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து 5 to 6 கேஜி வரைக்கும் வருவாங்க. இந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் பொசிஷன்ல. ஃபேஸும் வந்து பாத்தீங்கன்னா டால் ஃபேஸ் கிட்டன். ஆக்சுவலா இப்போ இவங்க எல்லாமே சேலுக்கு ரெடியா இருக்க கிட்டன். சென்னை செக்ஷன் பெட் ஃபார்ம்ல இப்போ சேலுக்கு ரெடியா இருக்க கிட்டன் எல்லாமே. இவங்க எல்லாமே வந்து இப்போ சேலுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லாம இருங்க ஒண்ணுடும். இன்னொருத்தம் அவரு இல்லாம எப்படி இப்ப இருக்க கிட்டன்ஸ் எல்லாமே ப்ரோஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து இப்போ ரெடியா சேலுக்கு ரெடியா இருக்க கிட்டன்ஸ் எல்லாமே ப்ராப்பர் டிவார்மிங் முடிஞ்சு லிட்டர்மன் ட்ரைன் பண்ணி இருக்கிற கிட்டன்ஸ். இவங்க எல்லாம் வந்து இப்போ ரெடியா இருக்கிற கிட்டன்ஸ் எல்லாமே. இப்போ ரெடியா சேலுக்கு இருக்காங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபார்ம்ல வந்து ரெடியா வந்து சேலுக்கு இருக்கிறது வந்து 5 கிட்டன்ஸ் தான் இப்போ ரெடியா சேலுக்கு இருக்கு. வேணுன்றவங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய கிட்டன் சோல்ட் அவுட் ஆனவனே தான் நீங்க வந்து மெசேஜ் அண்ட் வாட்ஸ்அப் பண்றீங்க. கால் பண்றதா இருந்தாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, சோல்ட் அவுட் ஆனவனே கால் பண்ணும்போது நம்மளால தர முடியாம போகுது. இப்போ வந்து ஆக்சுவலா அதனாலதான் வந்து எப்பயுமே வந்து சண்டே மார்க்கெட்ல வீடியோ போடாம இந்த வாட்டி நம்ம ஷாப்புக்கே வர வச்சு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் புக் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்ககிட்ட இந்த மாதிரி ஷோ குவாலிட்டி கிட்டன்ஸ் கன்ஃபார்மா கிடைக்கும். நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9566179201 சென்னை 61 பெட்ஸ் நங்கநல்லூர். ஆக்சுவலா நம்ம எவ்வளவு நம்ம கிட்ட சேலுக்கு இருக்க கிட்டனை பத்தி பார்த்தோம். ரெண்டாவது நம்ம ஃபார்ம்ல எப்படி நம்ம இவ்வளவு கியூட்டா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒபேனஸோட கிட்டன் வந்து எப்படி வந்து வளர்க்கலான்றதை பத்தி பார்க்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 மந்த் கிட்டனு. இவங்க நம்மளை தாண்டி போகவே மாட்டாங்க எப்பவுமே. இப்ப நான் இப்படி இருக்கேன்னா என்னை தாண்டி எங்கேயும் போகாது. அப்படிதான் இருக்கணும். நம்ம ஒரு யூனிக்கா ஒரு கிட்டன் வளர்க்கணும்னா அந்த கிட்டன் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4 மந்த்ஸ்ல தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ஓனர் இவங்க கூட நம்ம இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அவங்க வந்து குழந்தை மாதிரி தான். ஃபுட் இதுல வந்து நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா ஃபுட்ல வந்து எப்பயுமே வந்து நீங்க குறைய வைக்க கூடாது. ரெண்டாவது ஏனோ தொடர்ந்து ஃபுட் மட்டும் வைக்கவே கூடாது. எப்பயுமே வந்து ஒரே பிராண்டா யூஸ் பண்ணணும் ஃபுட்ல. ரெண்டாவது ஹோம் ஃபுட் எதுவுமே கொடுக்க கூடாது ப்ரோ. ஹோம் ஃபுட் கொடுத்தீங்கன்னா கிட்டனுக்கு பயங்கரமான ஹேர் ஃபால் ஆகும். அப்படி ஹேர் ஃபால் ஆகுறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டன் வளர்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும். பிளஸ் வீட்லயும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய சின்ன பசங்க ஆசைக்காக வாங்குவாங்க. அந்த வீடெல்லாம் முடியாதுன்னு வந்து இது பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா ப்ராப்பர் வேக்சினேஷன் போடணும், ப்ராப்பரா டிவார்மிங் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டன் எப்பவுமே தினமும் காலையில ஃபோம் பண்ணணும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டுல தான் எல்லாமே இருக்கு. ஹோம் ஃபுட் கொடுத்தாலே வந்து ஹேர் ஃபால் ஆகும். அதே மாதிரி வாட்டரும் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர் கொடுக்கவே கூடாது. கேன் வாட்டர் தான் கொடுக்கணும். இல்ல ஆரோ வாட்டர் கொடுக்கணும். பியூரிஃபையர் இல்லாத வாட்டரை குடிச்சாலே கிட்டன் வந்து சிக் ஆயிடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேர் க்ரோத் வரணும்னா ப்ராப்பரா நீங்க வந்து டிவார்மிங் பண்ணி சப்ளிமெண்ட்லாம் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்க ப்ராப்பரா க்ரோம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் இது வாட்டர் மட்டும் கரெக்டா டைமிங் வச்சோன்னா உங்களுக்கு வந்து வெயிட் அண்ட் ஹேர் குவாலிட்டி கன்ஃபார்மா கிடைக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து வெளியே தூக்கிட்டு சுத்தக்கூடாது ப்ரோ. கேட்ட டாக் மாதிரி கிடையாது. முதல்ல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். கிட்டன் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் பெட். நீங்க வெளியே தூக்கிட்டு சுத்துறதோ இல்ல பீச்சுக்கு கொண்டு போறதோ இந்த மாதிரி அடுத்தவங்க வந்து தொடறதோ இதனால கூட உங்க கிட்டன்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். ரொம்ப இது என்னன்னா இப்ப நீங்களே வெளியே போயிட்டு ஒரு சீக்கான கேட்டியோ சீக்கான ஒரு டாகையோ தொட்டுட்டு வந்தா கூட உங்க கேட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். உள்ள வரீங்கனாலே முதல்ல கையை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வாங்க.
ரெண்டாவது கிட்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹோம் ஃபுட் கொடுக்கவே கூடாது. நீங்க நீங்க எதுனா அதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒரு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நீங்க சாப்பிடுறது ஹெல்த்தான ஃபுட்னு நினைச்சு கொடுக்கலாம். ஆனா நீங்க சாப்பிடுற ஃபுட் உங்களுக்கு ஹெல்த், பட் கேட்டுக்கு ஹெல்த் கிடையாது. இவனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டொமக் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால வந்து இவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும். ஆக்சுவலா கேட் வாமிட் பண்ணும். வாமிட் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்துடும். அதனால அதுக்கப்புறம் ஃபுட்டு எடுத்துக்காது. சில கேட் நல்ல growth இருக்க கேட் தப்பிச்சிடும். இப்ப growth இல்லாத கேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடாம டல்லாகி இறந்துரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஃபுட் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுக்கறதா இருந்தா 1.5 இயர்க்கு அப்புறம் எதை வேணா கொடுக்கலாம் நீங்க ஹோம் ஃபுட்டா. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்டாச் ஆயிடும். இப்ப இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 மந்த் கிட்டனு இவங்களுக்கு நம்ம வெறும் கேட் ஃபுட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரை ஃபுட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கிரேவியும் கொடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி உங்களுக்கு வேற எந்த ஃபுட்டும் கொடுத்துறது இல்ல. மோஸ்ட்லி நான் ட்ரீட் வந்து அதிகமா கொடுக்க மாட்டேன் கிட்டனுக்கு. ஏன்னா ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா சர்லாய்ட் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஆல்கஹால் அந்த மாதிரி எதுனா ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும் ட்ரீட்டை. அவங்க சாப்பிட்றதுனால இவங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியா வந்து அந்த டீத் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால நீங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுக்காம வெறும் ட்ரை ஃபுட் அண்ட் கேட் ஃபுட் மட்டும் கொடுங்க. கிரேவிஸ் கொடுங்க. ரொம்ப நேரம் கேட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் கேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒபேனஸ் ஆகும். நம்ம இப்ப இதை தாண்ட மாட்டாங்க அவங்க. நம்ம இருக்கிறோம்னா நம்மள தாண்டாது. அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு பெட்டாவே இருக்கும். இப்ப நீங்க பாத்துருங்க இந்த வீடியோல இதை தாண்டி அது நவுரெல்லாம் முயற்சி பண்ணவே பண்ணாது. அது அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அட்டாச்சா இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் கேட்டை வந்து நீங்க வந்து ட்ரெயின் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி எந்த ஹேர் growth வேணும்னா ப்ராப்பர் கைட்னஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால கிட்டன் வளர்க்க முடியும். இந்த மாதிரி ஷோ குவாலிட்டி கிட்டன்ஸ் நீங்க வளர்க்க முடியும். நீங்க எப்பயுமே வந்து சொல்றேன் ஒரு ப்ரீடரா பார்த்து வாங்குங்க. அப்படி வாங்கும்போது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைட்னஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வளர்க்கணுன்றதே உங்களுக்கு புதுசா நாங்க வளர்க்க போறோம் அப்படின்றவங்க எப்பயுமே ஒரு ப்ரீடர் கிட்ட வாங்கும்போது அவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்த கிட்ட இப்படி இருக்கு, நீங்களும் இப்படிதான் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு அது ஒரு பிளஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட் பார்த்துட்டு எடுக்கலாம் ப்ரீடர் கிட்ட. அதனால நம்ம சஜஸ்ட் பண்றது நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எந்த கிட்ட இருந்தாலும் நீங்க பேரண்ட் பார்த்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ப்ராப்பர் கைட்னஸ் பண்ணுவோம். நீங்க அதே தான் நான் சொல்றது 1.5 இயர் ஆனாலும் பரவாயில்ல. மீட்டிங் கூட நீங்க வெளியே போக வேணாம், நம்ம கிட்ட வாங்கி பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நம்ம கஸ்டமர் கொடுக்கறது. அது உங்களோட கம்ஃபர்டபுள் போர்ஸ். 2 வச்சுக்க முடியும் அப்படின்றவங்க பேரா கூட எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி பேரா எடுக்கிறதுல கூட என்ன இது பார்க்கணும்னா நீங்க கலர் பார்த்து ஒரே பேரண்ட்டுக்கு வந்த குட்டியெல்லாம் எடுக்கக்கூடாது. எப்பயுமே சொல்றேன் ஒரு மேல் ஒரு பேரண்ட்ல எடுக்கிறீங்க, ஃபீமேல் இன்னொரு பேரண்ட்ல இருந்து எடுக்கணும். ஒரே பேரண்ட்ல இருந்து நீங்க கிட்டன் எடுத்து ப்ரீட் பண்ணீங்கன்னா உங்க கிட்டன் வந்து கிட்டன்ஸ் வந்து கொஞ்சம் குறைபாடோட பிறக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து வேற வேற பேரண்ட்ல இருந்து எடுத்து தான் ப்ரீட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ரீடர் கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த ப்ரீடர் கிட்ட இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட்டை பார்த்துட்டு எடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அதோட குட்டியான்றது முதல்ல உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். எப்படி வளர்ந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரியுன்றது வந்து பேரண்ட்டை வச்சுதான். ஓகேங்களா? அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து எடுக்கணும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா கேட்டை வளர்க்க மந்த்லி 800 எக்ஸ்பென்சிவ் ஆகும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மாசம் ஒரு கேட் வளர்க்க 800 ஆகும் மேக்சிமம் சொல்றேன். நல்லா எக்ஸ்பென்சிவா வளர்க்கணும்னா 2500 வரைக்கும் எல்லாம் ஆகுது. நான் இப்ப இவனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 1500 நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். இவர் வந்து இண்டிவிஜுவலா ஏன் சொல்றேன்னா இவர் ஷாப்ல இருக்காரு. இவருக்கு நாங்க இண்டிவிஜுவலா இவருக்கு தனியா ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்னு பார்க்கும்போது 1500 ஆகுது. இந்த மாதிரி நான் முக்கியமா சொல்றதே ஃபர்ஸ்ட் பிகினரா இருக்கவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. மந்த்லி 800 ஆகும் கேட் வளர்க்கணும்னா. ரெண்டாவது வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சா மட்டும் கேட் எடுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து சின்னதா திட்டினா கூட ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும். ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. கேட் டல் ஆகும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிட்டன் வளர்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும். அதனால எப்பவுமே வந்து வீட்டுல எல்லாரையும் கேளுங்க. எல்லாருக்கும் ஓகேனா கிட்டன் எடுங்க. அப்படி இல்லைன்னா எடுக்காதீங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவோ பெரிய மெயின்டெனன்ஸோ ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஸ்ட்ரீட் கேட் வளர்த்தாலும் மந்த்லி 800 தான் ஆக போகுது. நீங்க பர்ஷியன் வளர்த்தாலும் மந்த்லி 800 தான் ஆக போகுது. அதனால உங்களுக்கு அந்த இது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கேஜ்ல போட்டு வளர்க்கலான்ற ஐடியால இருந்தீங்கன்னா அவங்க வளர்க்கவே வேண்டாம். வளர்க்கவும் முடியாது. கேஜ் செட்டப் வந்து ஆக்சுவலா ஷாப்லயோ இப்ப என் ஷாப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கேஜ் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கேஜ் தான். கஸ்டமர் ரொம்ப ஒன்னொன்னா எடுத்து காமிக்கணும். ரெண்டாவது யூனிக்கா இருக்கணும்ன்றதுனால நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். நீங்க வந்து கேஜ்ல போட்டுலாம் வளர்க்கக்கூடாது. ஃப்ரீயா தான் போட்டு வளர்க்கணும். கேஜ்ல போட்டு வளர்க்குற ஐடியா தான் நம்ம ஃபார்முக்கு வராதீங்க. சரிங்களா? ரெண்டாவது உங்களுக்கு ப்ராப்பர் கைட்னஸ் எங்க கிட்ட இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம கிட்டன் மட்டும் சேல் பண்றது இல்ல. நம்ம கிட்டனோட கிட்டன் காம்போவும் கொடுத்துட்டு இருக்கோம்.
ஆக்சுவலா கிட்டன் வாங்குறவங்களுக்கு கிட்டன் காம்போ வந்து 1005க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 1005க்கு நம்ம கிட்டன் காம்போ என்னென்ன வருதுன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லிட்டர் பாக்ஸ் வந்துரும் ஜி. லிட்டர் பாக்ஸ் வந்துரும். அதுக்கப்புறம் 1 கேஜி ஃபுட் வந்துரும். 5 கேஜி வந்து டீலைட் சாண்ட் வந்துரும். அதுக்கப்புறம் இல்லாம ஒரு கிட்டன் டாய் வந்துரும் விளையாடுறதுக்கு. இது இல்லாம உங்களுக்கு ஒரு ஃபோம் வந்துரும். எதுவும் ப்ரெஸ்ஸிங் ஃபோம் வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு கிட்டன் டாய். இந்த டாயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிளேஃபுல்லாவே விளையாடுவாங்க. இவங்க கிட்ட இந்த டாய் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கும். நம்ம கிட்டன் யூஸ் பண்ணி கிட்டனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும் தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இத பாருங்களேன். பயங்கர பிளேஃபுல்லா இருப்பாங்க. அதனால கிட்டனுக்கு தேவையான அக்சசரிஸ் வந்து காம்போல வந்துரும். இது இல்லாம யூனிக்கா எதனா வேணும்னா கூட கிட்டனுக்கு நம்ம குடுத்துடலாம். கிட்டன் ஃபோம்லாம் இப்ப நம்ம புதுசாலாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். நிறைய கிட்டன் ஃபோம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் இப்போ அடுத்தடுத்தா நம்ம இப்ப காட்டலாம். இவங்க வந்து காம்போல வந்துரும். ஆக்சுவலா அதுக்கப்புறம் நம்ம யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கிட்டன் ரேட் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து சார்ஜபிள் ரன்னிங் கண்டிஷன் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வித்தின் செகண்டுக்கு மூவ் ஆகும். ஆக்சுவலா இந்த மேட்ல இருக்கனால மூவ் ஆகல. அவன் நார்மலா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும். உங்களுக்கு இது வந்து நம்ம யூனிக்கா எடுத்துட்டு வந்திருக்கோம். இது இல்லாம கேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரே கன் எடுத்துட்டு வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா ஹேர் ஃபால் ஆகுதுன்ற கிட்டன் வந்து நீங்க அதாவது ஃபோம் பண்ணும்போது நிறைய முடி பறக்குதுன்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து எப்படின்னா வாட்டர் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்து ஃபோம் பண்ண முடியும். அப்படி பண்றதுனால உங்களுக்கு ஹேர் அதுவும் வந்து காத்துல பறக்காது. அதனால இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கும். ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. ரொம்ப சில்னஸா இருக்கும் கேட்டு. ஆக்சுவலா வெயில் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோம் வச்சு நீங்க கோம் பண்ணிட்டு போலாம். இவரு தான் கத்திட்டு இருக்காரு ரேட்டு. இது ஓடும் இது பயங்கரமா. சரிங்களா? இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும், கிட்டனுக்கான ப்ராடக்ட்ஸ் வேணும், கிட்டனுக்கான அக்சசரிஸ் வேணும்னா நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9566179201 சென்னை 61 பேட்ச் நங்கநல்லூர்.